வெல்கம் டு ஸ்வேதா கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி சூப்பரான ஒரு வீடியோ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு உளுந்து வடை தான் செய்ய போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க 300 கிராம் இருக்கும் உளுந்து. அது ஒரு 3 ஹவர்ஸ் ஊற போட்டுட்டேன். சரிங்களா? சூப்பராக அதை அரைச்சி நம்ம வடை சுட்டுடலாம். மெது வடை இங்கே பாருங்கள், சூப்பராக கிரைண்டரில் போட்டு தான் அரைக்கிறேன். மிக்சியில் போட்டு அரைச்சா ஐஸ் வாட்ரு போட்டு அரைச்சா தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லைனாக்கா வடை வந்து ஹார்டாக இருக்குது. அதனால் கிரைண்டரில் அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிண்ணா, அதில் அரைச்சி சூப்பராக அதுக்கு வெங்காயம், பச்சை மிளகா எல்லாம் போட்டு நம்ம வடை சுட்டுடலாம். சூப்பராக மாவு வந்துட்டு பதமாக பார்த்து எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எடுத்துகிட்டு வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு நசுவி போட்டு, இஞ்சி சீவி போட்டு, பச்சை மிளகா சீவி போட்டு, உப்பு போட்டு அப்படியே பிசைஞ்சு வடையை தட்டி போட போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். சரிங்களா? அவ்வளோதான். சூப்பராக அப்படியே சாஃப்டாக கிறிஸ்பியாக ஒரு உளுந்து வடை ரெடி ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில். சரிங்களா? சூப்பராக இருக்குது பாருங்கள் வடை. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. ஈவினிங் டைமில் மதியானம் வந்துட்டு லஞ்சுக்கு செஞ்சேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு ஒரு பொட்டுக்கடலை தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டா பசங்க எல்லாருமே சூப்பராக சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஸ்வேதா கிச்சனுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.